அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திர் ஆர்ஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹா. நாம் பகவத்கீதையை படித்தோம் என்றால் அதில் பகவான் மோட்சமடைவதற்கான வழி என்ன என்று முக்கியமாக கூறுகிறார். முதலில் நாம் யார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு ஆத்மா பகவானுக்கு தொண்டன் என்கிற புரிதல் ஏற்படும். அதனாலே பகவானிடத்தில் பக்தி பிறக்கும். அந்த பக்தி யோகத்தை தொடர்ந்து செய்தால் மோட்சம் அடையலாம் என்று கண்ணன் முக்கியமாக பகவத்கீதையிலே கூற வருகிறார். ஆனால் அதோடு கூட இன்னும் பல உபதேசங்கள், நமக்கு முக்கியமான பல பண்புகளை பற்றியும் கண்ணன் உபதேசிப்பதை நாம் காணலாம். அதில் ஒரு ஸ்லோகம்தான் இப்போது அடியேன் விண்ணப்பித்தது. அமானித்வம் அதம்பித்வம் அஹிம்சா க்ஷாந்திஹி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் சௌச்சம் ஸ்தைரியம் ஆத்ம வினிகிரஹா என்று ஒரு மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய நல்ல முக்கியமான பண்புகளை பற்றி கண்ணன் கூறுகிறார். நாமும் சில பகுதிகளுக்கு முன்னால் இந்த ஒவ்வொரு குணத்தை பற்றியும் பார்த்து கொண்டு வந்தோம். அமானித்வம், அகங்காரம், கர்வம் இல்லாதவனாக இருக்க வேண்டும். அதம்பித்வம், புகழுக்காக தர்ம காரியங்களை செய்யாமல் என்னுடைய கடமை என்கிற எண்ணத்தோடு தர்மம் செய்ய வேண்டும். அஹிம்சா, நம்முடைய மனத்தாலோ பேச்சாலோ செயல்பாட்டாலோ யாரையுமே துன்புறுத்தக்கூடாது. க்ஷாந்திஹி, யாராவது நம்மை துன்புறுத்தினால் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். ஆர்ஜவம், பேச்சு, நினைவு, செயல் மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நினைத்ததையே பேச வேண்டும், பேசினதைத்தான் செயல்படுத்த வேண்டும். அதற்கு ஆர்ஜவம், நேர்மை என்று பெயர். அதுக்கு மேல ஆச்சாரிய உபாசனம், ஆச்சாரியனிடத்திலே பக்தியோடு இருந்து தொண்டு செய்வது. சௌச்சம், தூய்மை, மனதிலும் பேச்சிலும் உடலிலும் இருக்க வேண்டிய தூய்மை. மனதில் ஆசைகள் இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. பேச்சில் கடுமையான சொற்களையோ பொய்யையோ பேசாமல் இருப்பது தூய்மை. உடலுக்கு தூய்மை, நல்ல தூய்மையான சாத்விக ஆகாரங்களை உண்டு அதன் மூலம் உடலை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அது தூய உடல்னு சொல்லப்படுகிறது. சௌச்சம் என்கிற குணத்தை பற்றியும் பார்த்தோம். அதற்கு மேலே ஸ்தைரியம் என்று ஒரு குணத்தை பற்றி கண்ணன் கூறுகிறார். ஸ்தைரியம்னு சொன்னால் ஸ்திரமானது அப்படின்னா நிலையானதுன்னு அர்த்தம் வருகிறதோ இல்லையோ. அப்ப ஸ்தைரியம் என்றால் நிலையான தன்மை, அசைக்க முடியாதபடிக்கு திருடமாக இருக்கும் தன்மைக்கு ஸ்தைரியம் என்று பெயர். எந்த இடத்துல அசைக்க முடியாதபடி இருக்கணும்னால் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு உறுதி, அந்த உறுதியிலிருந்து அசையாமல் இருக்கணுமோ இல்லையோ. எந்த ஒரு காரியத்தையும், ஒரு இலக்கை நாம் தேர்ந்தெடுத்து அதை நோக்கி முயற்சிகளை தொடங்கும் போது வழியில பல விஷயங்கள் டிஸ்ட்ராக்ஷனா இருக்கலாம் அல்லது தடங்கல்களாக இருக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நம்மை தடைப்படுத்தும். அந்த சமயங்களில் சட்டென்று மனது மாறிப்போய் உறுதியிலிருந்து நழுவிவிடக்கூடாது. இந்த உறுதி கஷ்டமாக இருக்கும் போல் இருக்கே, அதனால் இது வேண்டாம், இந்த கஷ்டங்களை எல்லாம் என்னால் தாங்க முடியாது என்று சட்டென்று நாம் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டோம் என்றால் வாழ்க்கையில எந்த ஒரு குறிக்கோளையுமே அடைய முடியாது. அப்ப ஸ்தைரியம்னு சொன்னால் அத்தியாத்ம சாஸ்திரோதிதே அர்த்தே நிಶ್ಚலத்துவம் என்று சுவாமி ராமானுஜர் வியாக்கியானம் செய்கிறார். அத்தியாத்ம சாஸ்திரம், வேதங்கள், உபனிஷத்துக்கள் ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் இந்த சம்சாரத்தினுடைய தாழ்ச்சிகளையும் எப்படி சொல்லுகிறதோ அதில் உறுதியான ஒரு நினைவு இருப்பவனாக இருக்க வேண்டும். அந்த சாஸ்திரங்கள் சொன்னது உண்மைதான் என்கிற நம்பிக்கை இருக்கணும். ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கை மட்டும் ரொம்ப நாளைக்கு நம்மை கொண்டு செல்லும்னு சொல்ல முடியாது. நாம் ஒரு விஷயத்தை நம்பிட்டு இருப்போம், ஏதாவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் பகவானிடத்துல பிரார்த்தித்தால் நிவர்த்தி செய்து வைப்பார் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏதோ ஒரு சமயம் நாம் கொஞ்சம் துன்பப்படுகிறோம், யாரும் உதவவில்லை என்றால் அப்பதான் மற்ற 4 பேர் வருவா. நான் அப்பவே சொன்னேன், இந்த பெருமாளை எல்லாம் நம்பாதே, ஸ்ரீனிவாச பெருமாள் உனக்கு கை கொடுப்பார்னு ஏமாந்து போகாதே. அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, யாரும் கை கொடுக்க மாட்டார்கள், நீதான் உனக்காக உழைத்து கொள்ள வேண்டும் என்று 4 பேர் சொல்லுவார். இல்லை, இந்த தெய்வம் வேண்டாம், வேறு தெய்வத்தை தொழுதுபார், அவர் ரட்சிப்பார் என்று யாராவது சொல்லலாம். இப்படி யார் என்ன சொன்னாலும் பாஹ்யர்கள், வேதத்துக்கே புறம்பாக பேசக்கூடியவர்களும் நம்மகிட்ட அறிவுரை சொல்லுவார். இல்ல குதிருஷ்டிகள், வேதத்துக்கே தவறான அர்த்தம் சொல்லி என்னென்னமோ தங்கள் கற்பனைகளை எல்லாம் வேதத்துக்குள் புகுத்தி கொண்டு அதுதான் சித்தாந்தம் என்று சொல்பவர்களும் இருக்கலாமே. அவர்களெல்லாம் பேசினால் சட்டென நமக்கும் மனசு கொஞ்சம் தொய்ந்து போயிருக்கக்கூடிய சமயத்தில் இவருடைய பேச்சு திசை திருப்பி விடலாம். அப்படி இல்லாமல் ஸ்திரமாக மனசு இருக்கணும்னால் வெறும மூட நம்பிக்கையா இருந்தா போராது.
ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கேட்கக்கூடியதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். சிந்தித்து பார்த்து ஆச்சாரியன் சொல்லுவது தவறாக இருக்கும் என்கிற எண்ணத்துல சிந்திக்கணும்னு தேவை கிடையாது. ஆச்சாரியன் கண்டிப்பா உண்மையத்தான் சொல்லியிருப்பார். அந்த உண்மையை நான் புரிந்து கொள்ள வேண்டுமோ இல்லையோ. விஞ்ஞானத்திலே எடுத்துக்கோங்களேன், நம்ம தியரி படிக்கிறோம், அதே சமயத்தில் ப்ராக்டிகல்ஸ் அப்படின்னு ஒன்று, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாத்துக்கும் ப்ராக்டிகல்ஸ் வைக்கிறா பாருங்க. எதுக்கு அந்த ப்ராக்டிகல்ஸ்? ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டு, ஏதோ ஒரு ஆய்வு இருக்குன்னால் அதை முன்னமே ஒரு விஞ்ஞானி செய்து அவருடைய கண்டுபிடிப்புகளைத்தான் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கார். அப்போ நாம் அந்த புத்தகத்தை படித்த உடனே ஆமாம் அவர் சொல்வது உண்மை என்று நம்பிக்கொண்டு மேலே அப்படியே படிங்கோ. இப்படியே 1ஆவது வகுப்புலேருந்து 12வது வகுப்பு பேச்சுலர்ஸு மாஸ்டர்ஸு பிஹெச்டி இது வரைக்கும் இப்படியே நம்பிக்கையிலேயே படிங்கோ என்று சொல்வது கிடையாது. அதை நீங்களே முயற்சி செய்து பார்க்கலாம். நாம் படித்த சிறு சிறு விஷயங்கள், பெரிய அதுக்கு நிறைய இயந்திரங்கள் எல்லாம் வேணும், அதுக்கு பல லட்சம் ரூபாய் சேவை ஆகும்னா அந்த செலவையெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சின்ன சின்ன கருத்துகள் எந்தெந்த விஷயங்களை நாம் வீட்டிலேயோ ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ பண்ணி பார்க்க முடியுமோ அதை செய்வதற்குன்னு ஒரு பொழுது ஒதுக்குகிறோமோ இல்லையோ. ஏனென்றால் அந்த பயிற்சி நேரடியான பிராக்டிக்கல் பயிற்சி தான் நாம் படித்தது உண்மைதான்கிற ஒரு உறுதியை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை போல நாம் சாஸ்திரங்களை பயிலும் போதும் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்பது ரொம்ப உயர்ந்த நம்பிக்கை தான். ஆனால் அந்த நம்பிக்கையும் கைவிட்டு விடாமல் ஆச்சாரியன் சொன்னதை ஆராய்ச்சியும் பண்ண முடியுமோ இல்லையோ. ஒருத்தர் நமக்கு ஒரு விஞ்ஞானி சயின்ஸ் டீச்சர் ஒன்று சொல்லிக் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ப்ராக்டிகல்ஸுக்கு போய் பண்ணி பார்க்கறச்சே என் சயின்ஸ் வாத்தியார் தப்பாக சொல்லியிருப்பார், அவரை தவறு நிரூபிக்கிறதுக்காக நான் செய்கிறேன் என்கிற எண்ணத்தில் நாம் ப்ராக்டிகல்ஸ் பண்ணுறோம். அப்படி கிடையாது. அவர் உண்மையை தான் சொல்லியிருக்கார், அது எனக்கு இன்னும் பிடிபடணும்னால் நான் ஒரு முறை செய்து பார்க்க வேண்டும். 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார்னால் அது அப்படியே நம்பிட்டு போக முடியாது. இன்னைக்கு நாம பண்ணோம்னால் அதில் ஒரு உறுதி ஏற்பட போகிறது. அதே போல ஸ்தைரியம், மனது ஸ்திரமானதாக அசைக்க முடியாததாக இருக்கணும்னால் ஆச்சாரியர்களோ பெரியோர்களோ வேதங்களோ செய்யக்கூடிய உபதேசத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆராய்ச்சி பண்ணாலே பெரியோர்கள் தப்புன்னு சொல்றோங்கிற அர்த்தம் கிடையாது. பெரியோர்கள் ஆராய்ச்சி பண்ணிதானே ஒரு முடிவுக்கு வந்திருப்பார்கள். அந்த ஆராய்ச்சியினுடைய தொடர்ச்சி, அந்த ஆராய்ச்சியினுடைய பிரக்கிரியை நானும் ஒரு முறை பின்பற்றினால் அப்பதான் அது திருடமானதாக ஒரு விஷயமாக இருக்கும். பகவான் வந்து ரட்சிப்பார் என்பதை பிரஹ்லாதன் எப்படி உணர்ந்திருக்காரோ அதை போல நாம் உணர்ந்து விட முடியுமா? பிரஹ்லாதன் நிஜமா ஒரு துன்பத்தில் இருந்து பகவானை அழைத்து அவர் வந்து ரட்சித்தார். அப்ப அவருக்கு பகவானிடத்தில் இருக்கிற நம்பிக்கை உறுதி கண்டிப்பா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா தானே ஒரு விஷயத்தை அனுபவித்திருக்கிறார். நாம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம், பிரஹ்லாதனை வந்து ரட்சித்தார், கஜேந்திரனை ஓடி வந்து பகவான் ரட்சித்தான் என்று கேட்டுக்கொள்ளுகிறோமே தவிர கண்ணால் பார்க்காத வரைக்கும் அதில் நல்ல நம்பிக்கை வராது. அதை போல எல்லா கருத்துகளிலுமே ஆராய்ச்சி பண்ணி கேள்விகள் கேட்டு அதை சரி என்று நாம் புரிந்து கொள்வதற்கு முயல வேண்டும். அப்படி பண்ணால்தான் அது ஸ்திரமானதாக உறுதியாக நம்முடைய மனதிலே நிலைத்து நிற்கும். வேதங்கள் சொல்லும் போது ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா ஸ்ரோதவ்யா மந்தவ்யா நிதித்தியாசித்தவ்யா என்று உபனிஷத்து சொல்லுகிறது. ஆத்மா பரமாத்மா, அந்த ஆத்மாவை பற்றி முதலிலே கேட்க வேண்டுமா. ஸ்ரோதவ்யா, பரமாத்மா கேட்கப்பட வேண்டியவர். பரமாத்மாவை கேட்கறதுன்னா அவர் பேசுறத கேட்கறதுன்னு அர்த்தம் கிடையாது. அவரை பற்றி வேதங்களும் ஆச்சாரியர்களும் என்னென்ன உபதேசிக்கிறார்களோ அதையெல்லாம் நாம் நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இதுக்கு சிரவணம், கேட்டுக்கொள்ளக்கூடிய நிலை முதல் நிலை. அதற்கடுத்தது மனனம் என்கிற ஒரு நிலை சொல்லப்படுகிறது. மனனம் செய்தால்தான் நாம் கேட்ட விஷயம் மனசுல நன்றாக பதிந்து இருக்கும். இல்லாட்டா கேட்டேன் அதோட விட்டு விட்டேன், அடுத்த வேலைக்கு போயிட்டேனால் கேட்டது அப்படியே மேலோட்டமா மனதில் தங்கிவிட்டு மேலோட்டமா அடுத்த விஷயம் வந்தவுடனே கழண்டு போய்விடும். அப்படி செய்யக்கூடாது. எப்பவுமே ஒரு உபதேசம் கேட்கிறோம் என்றால் பிற்பாடு வீட்டுக்கு வந்து இன்னைக்கு என்ன சொன்னார், என்னென்ன தெரிந்து கொண்டோம்னு யோசித்து பார்க்க வேண்டும். அதை மனசுல நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதை எப்படி பயன்படுத்த முடியும், செயல்படுத்த முடியும்னு திட்டமிட்டு முயற்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் பண்ணால்தான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம் மனசுல ஆழமாக பதியும். அது ஆழமாக பதிந்தால்தான் அதை பற்றின தியானம் செய்ய முடியும். இப்போ பகவானுடைய ஒரு திருமேனி இருக்குன்னு வச்சுங்களேன், பார்த்தசாரதி பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருமேனி உள்ளது. அந்த திருமேனியை ஒரு தடவை சேவித்து விட்டு கண்ணை மூடிண்டு தியானம் பண்ண ஆரம்பித்தால் அப்படியே முழுவதுமாக நினைவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. அதுவே 2-3 தடவை பார்த்து எப்படியெல்லாம் அணிந்து கொண்டு இருக்கிறார், சரியா எங்க அவருக்கு நாகாபரணம் இருக்கு, எங்க சூரிய கட்டாரி கத்தி சாத்தின் இருக்கார், ஒவ்வொன்றத்தையும் பார்த்து ஆராய்ந்து வேறுபாடுகள் ஒத்துமைகள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்ட பிறகு கண்ணை மூடிண்டோம்னால் அப்ப இன்னும் தெளிவான ஒரு சித்திரம் படம் மனசுல தோன்றுகிறதோ இல்லையோ.
அதைப்போல் ஆத்மாவோ பரமாத்மாவோ நேரே நாம் பார்த்து தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லர்கள். அதனால் கேட்டு கேட்டு அதை ஆராய்ந்து பார்த்துத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். பகவான் உலகத்தை படைக்கிறார் என்பதை நாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமான்னு? அவர் படைக்கும் போது நாம யாருமே இருக்க போறதில்லை. உலகத்தை படைத்து அதற்கு பிறகுதான் நாம் இந்த உலகத்தில் படைக்கப்படுகிறோம். அப்ப எப்படி மூல பிரகிருதியிலிருந்து பஞ்சபூதங்களை உண்டாக்கி பகவான் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார் என்பதை நம்மளால யாராலையுமே பார்க்க முடியாது. எந்த ஜீவாத்மாவும் பார்க்க முடியாது. பரமாத்மா ஒருவர் தான் பார்க்க முடியும். அதனால் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்னால் கேட்டு கேட்டு தெரிந்து கொண்டு அதை பல முறைகளில் ஆராய்ந்து பார்த்து இது சரியானது தானா என்கிற முடிவுக்குத்தான் வர வேண்டும். அதனால தான் கேட்டதை தியானம் செய்வதற்கு முன்னால் மனனம் என்கிற ஒரு தசையை வைத்திருக்கிறார்கள். மனனம்னு சொன்னால் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை ஆலோசனை செய்து பார்ப்பது. இது சரியாகத்தான் இருக்கிறதா என்கிற பல முனைகளிலிருந்து தாக்கி பார்க்கணுமோ இல்லையோ. நம்மளே ஒரு பந்தல் எல்லாம் போடுவா பார்த்திருக்கீங்களோ இல்லையோ. பந்தல் போட்டால் அவர் பந்தல்காரர் என்ன பண்ணுவார்? முதல்ல குச்சியை நட்டுடுவார். கீழே பள்ளம் தோண்டி குச்சியை நட்டுடுவார். பந்தலை எல்லாம் போட்டுட்டு தான் வச்ச ஒரு கம்பை தானே அசைத்து பார்ப்பார். தான் வைத்த தூணை தானே அசைத்து பார்ப்பார். எதற்குனால் நன்னா திருடமா இருக்கான்னு நாமளே அதை சரி பார்க்க வேண்டுமோ இல்லையோ. இல்லாவிட்டால் வச்சுட்டு புறப்பட்டு போயிட்டே நாளைக்கு யாரோ இடிச்ச உடனே மொத்த பந்தலும் கீழே தலையில விழுந்துடுத்துன்னா, அதனால தான் வைத்த பந்தலை தானே அசைத்து பார்த்து அதனுடைய ஸ்தைரியம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமோ இல்லையோ. அதை போல ஆச்சாரியன் ஒரு உபதேசம் செய்கிறார். ஆத்மா நித்தியமானவர், என்றும் அழியாதவர் என்று உபதேசம் பண்றாருன்னு வச்சுங்களேன். இதை நாம கேட்டுண்டு ஓஹோ ஆத்மா நித்தியமானவர் அப்படின்னு மட்டும் ஏற்றுக்கொண்டு விட முடியாது. இல்லையே, பல மதங்கள்ல பல மாதிரி சொல்லுகிறார்களே. உடலை காட்டிலும் ஆத்மா என்று ஒருவர் கிடையவே கிடையாது. உடலேதான் ஆத்மா. அதனால ஒரு நாள் இந்த உடல் அழியும் போது ஆத்மா அழிகிறார் என்று சொல்லக்கூடிய மதம் உண்டு. இல்ல உடலை காட்டிலும் ஆத்மா வேறு, ஆனால் அவரும் அழியக்கூடியவர் தான் என்று ஒருவர் வாதாடலாம். இல்ல உடலை காட்டிலும் ஆத்மா வேறு, அவர் வளருவார் சுருங்குவார் ஆனா அழிந்து போக மாட்டார் என்று ஒருவர் வாதாடலாம். அவர் வளரவும் மாட்டார், சுருங்கவும் மாட்டார், அழியவும் மாட்டார், உண்டாகவும் மாட்டார், எப்போதும் நித்தியமாக ஒரே மாதிரி இருப்பார் என்றும் ஒரு கருத்து இருக்கலாம். இத்தனை கருத்தை நாம ஆராயணும். பௌத்தர்கள் இப்படி சொல்றாளே, ஜெயினர்கள் இப்படி சொல்லுகிறார்களே, சார்வாக்கர் இப்படி சொல்லுகிறார்களே, மீமாம்சகன் இப்படி, நையாயிகன் இப்படி, இத்தனை பேருடைய பட்சங்களையும் வைத்துக்கொண்டு அவரவர்கள் கேள்விக்கு என்ன பதில் நாம் சொல்லலாம்னு நாம யோசிக்கணும். ஆத்மா நித்தியமானவர் என்று நம்பிக்கையோடு மட்டும் இருந்தால் நாளைக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார் வச்சுங்களேன், அதுக்கு நமக்கு பதில் தெரியாம போயிடும். அதனால ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன கேள்விகளுக்கு ஆச்சாரியர்கள் பதில் அனைத்துக்கும் சொல்லி இருக்கிறார்கள் அதை நாம் தேடி கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொண்டோம்னால் அதற்கு பிறகு ஆத்மா நித்தியமானவர் என்பதை நாமே இன்னும் 10 பேருக்கு எடுத்து சொல்லுவதற்கான தைரியம் வந்துவிடும். அப்பதான் ஒரு கருத்து உண்மையா மனசிலே தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம். அதனால் மனனம் என்கிற 2வது நிலை ரொம்ப முக்கியமானது. அதை செய்தால்தான் ஒரு விஷயத்துல ஸ்தைரியம், உறுதி என்பது ஏற்படும். உறுதி ஏற்பட்ட பிறகுதான் அந்த விஷயத்தை பற்றி நாம் தியானிக்க முடியும். அப்ப முதல்ல சிரவணம், பகவானை பற்றி கேட்டுக்கொள்வது. அதற்கடுத்தது மனனம், திரும்ப திரும்ப ஆலோசனை பண்ணி பல முகங்களிலிருந்து அதை நாமே தாக்கி பார்க்க வேண்டும். நாம் கேட்டு தெரிந்து கொண்ட ஒரு கருத்து நிலை பெற்றது தானான்னு நாமே அசைத்து பார்க்க வேண்டும். அந்த அசைவுகளையெல்லாம் தாங்கி அது தங்கிற்றென்றால் அப்போ ஒரு கண்டிப்பான உறுதி ஏற்படுமோ இல்லையோ. அந்த உறுதிக்கு ஸ்தைரியம்னு பெயர். அப்ப நாம் ஒரு செயலை தொடங்கும் போது முதல்லையே நன்றாக திட்டமிட்டு விட வேண்டும். இதுல என்னென்ன நடக்க போறது, யார் யாரெல்லாம் பங்குதாரர்கள், எங்கெங்கு தவறாக போவதற்கான வாய்ப்புகள் உள்ளன, அந்த தவறுக்கு நாம் எப்படி சரி செய்யலாம் என்று நன்னா திட்டம் போட்டு விட்டோம் என்றால் அப்புறம் திடீர்னு நமக்கு ஆச்சரியமா நாம எதிர்பாராத ஒரு விபத்து மாதிரி எதுவுமே நடக்காது. நாம் எதையெல்லாம் எதிர்பார்த்தோமோ திட்டமிட்டு இருக்கிறோமோ அவை மட்டும் வந்தால் அப்ப கஷ்டப்படாம இருக்கலாமோ இல்லையோ. அப்ப ஸ்தைரியம், அத்தியாத்ம சாஸ்திரங்கள், ஆத்மாவை பற்றியும் பரமாத்மாவை பற்றியும் உபதேசிக்கக்கூடிய சாஸ்திரங்கள் என்னென்ன விஷயங்களை சொல்லி உள்ளனவோ அவற்றிலே நிலையோடு இருக்க வேண்டும். அதை மாற்றுவதற்கு பலரும் முயற்சிக்கலாம். ஏ பாஹ்ய வேத பாஹ்யாக ஸ்மிருதய யாச்ச காச்ச கிருதுஷ்டய சர்வாஸ்தாக நிஷ்பலா பிரேத்திய தமோனிஷ்டாகி தாஸ்மிருதாக என்று மனு பகவான் தெரிவிக்கிறார். வேதத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும். அந்த வேதத்துக்கு சரியான பொருளை ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் வேதமே கிடையாது, வேதமே பொய்யானது என்று சில மதங்கள் சொல்லலாம்.
வேதம் உண்மையானது, ஆனா அந்த வேதத்தில் நாராயணன் சொல்லப்படவில்லை, அது இந்திரன் தான் பரதேவதைன்னு சொல்லுகிறது, பிரம்மாதான் பரதேவதைன்னு சொல்லுகிறது என்று சிலர் அதற்கு வாதம் செய்யலாம். இல்ல இல்ல, கடவுள்னே ஒருத்தர் கிடையாது. வேதத்தினுடைய தாத்பரியம் நாம யாகங்களை செய்தால் அதன் மூலம் நமக்கு நன்மைகள் கிடைக்கும், தெய்வம் என்றே ஒருவர் கிடையாது என்று ஒருவர் வாதாடலாம். இதை போல பலதரப்பட்ட வாதங்களை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வரிது உயிர்காள் என்று ஆழ்வார் பாடுகிறார். ரொம்ப கஷ்டம்தான், திரும்ப திரும்ப யோசித்து யோசித்து புரிந்து கொள்ள பார்த்தாலும் இறைநிலை, பகவானுடைய நிலை, அவனுடைய பண்பு என்பது புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமானது. அதுக்காக பண்ணாம விட்டுடுங்கோன்னு சொல்லல, உணர்ந்துணர்ந்து உரைத்துரைத்து அரி அயன் அரணென்னும் இவரை ஒன்னனும் மனத்துவத்து உள்ளினும் மனப்பட்டதொன்னே என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார். முதல்ல ஒரு விசாரத்தை தொடங்கும் போது எல்லா பட்சங்களையும் சமமாக நாம் பாவித்து கொள்ள வேண்டுமா. ஆத்மானே ஒருத்தர் கிடையாது, ஆத்மா இருக்கார் ஆனா அழியக்கூடியவர், ஆத்மா இருக்கார் அழிய மாட்டார் ஆனா வளருவார் தேய்வார், ஆத்மா மாறவே மாட்டார் என்று 4 பட்சங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். நான் அதை பற்றி ஆராய தொடங்கும் போதே இல்லை சுவாமி, உடலை காட்டிலும் ஆத்மானு வேறு ஒருத்தரெல்லாம் கிடையாது, ஆனா அதை நான் புரிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறேன் என்கிற எண்ணத்தோடு போனால் அப்ப சமமான புத்தியோடு நாம் விசாரத்தை தொடங்கவில்லைன்னு அர்த்தம். ஒரு ஆராய்ச்சி பண்ணும்போது முதல் தேவை, அதுக்கு முன்னாலே ப்ரெஜுடிஸ் அப்படின்னு சொல்றா பாருங்க, நான் முன்னமே சில கன்க்ளூஷன், முன்னமே சில முடிவுகளை எடுத்துவிட்டு ஒரு பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடாது, ஒரு முடிவை எடுத்துவிட்டு எந்த ஒரு ஆராய்ச்சியிலையும் ஈடுபடக்கூடாது. அப்ப முதல்ல ஒன்னனும் மனத்து வைத்து எல்லா பட்சங்களையும் மனசுல சமமா வச்சுக்கணுமா, வைத்து கொண்டு உணர்ந்து உணர்ந்து உரைத்து உரைத்து பகவானை பத்தி சொல்லணும். அவரை பத்தி என்னென்ன பிரமாணங்கள் பேசுகின்றன, உலக விஷயங்களை பத்தி என்னென்ன பிரமாணங்கள் சொல்லுகின்றன, ஆத்மாவை வேதங்களும் ரிஷிகளும் எப்படி உபதேசிக்கிறார்கள், இப்படின்னு அந்தந்த பொருளையும் அதை சொல்லக்கூடிய பிரமாணங்கள் நூல்களையும் சேர்ந்து நன்னா ஆராய்ச்சி பண்ணணும். இப்படி ஆராய்ச்சி பண்ண பண்ண கடைசியில ஒரே ஒரு விஷயம் மனசுல தேறி நிற்குமா, அதுதான் உண்மையான பொருளாக இருக்கும். அப்படி தேறின கருத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கேட்டது அனைத்தையும் பின்பற்ற முடியாது. கேட்ட பிறகு மனனம் செய்ய வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். சிந்திக்க சிந்திக்க ஒரே ஒரு முடிவு நன்னா வெளிச்சமா தெரியுமோ இல்லையோ, அந்த முடிவைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அப்படி பண்ண போகும்போது வேதமே பொய், அதனால சொல்றதெல்லாம் நம்பாதேன்னு சில பேர் சொல்லலாம். இல்லை வேதம் உண்மை, ஆனா அதுக்கு இப்ப எப்படித்தான் அர்த்தங்கள் என்று சில பேர் சொல்லலாம். ஒருவருக்கு பாஹ்யன்னு பெயர், மற்றொருவருக்கு குதிருஷ்டின்னு பெயர். பாஹ்யம்னு சொன்னால் நம்மளுடைய குடும்பத்திலிருந்தே வெளியில இருக்காருன்னு அர்த்தம். குடும்பம் என்பது ஆஸ்திக குடும்பம். மற்ற அனைத்து ஆஸ்திக மக்கள் வேதத்தை ஒப்புக்கொண்டு பகவானை ஒப்புக்கொண்டு வாழக்கூடிய மக்கள். அந்த ஆஸ்திகர்களுக்கு பகிர்ஹி, வெளின்னு சொன்னால் என்ன, நாஸ்திகர்கள். அப்ப வேதமே கிடையாதுன்னு சொல்லக்கூடிய மதத்தினவர்களும். அதே போல குதிருஷ்டிகள், குதிருஷ்டினா தவறான பார்வை, தவறான பார்வை, வேதத்தை பற்றின தவறான பார்வை. வேதம் ஸ்ரீமன்னாராயணனே பரதெய்வத்தை, அவரிடத்துல நீ பக்தி யோகமோ சரணாகதியோ செய்தால் மோட்சம் அடையலாம் என்று சொல்லும் போது அதை நான் மாத்தி புரிந்து கொண்டு, இல்லையே ஹிரண்யகர்ப சமவர்த்ததாகிரே, பிரம்மாதான் முதலில் உலகத்தை படைத்தார்னு வேதம் சொல்லுகிறதே, இல்ல இந்திர ஏவ கேவலகா, இந்திரன் தான் முதலில் இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதே, அப்ப நாராயணன் முழுமுதற் கடவுள் அல்ல, இவர்களெல்லாம் கடவுள்கள் என்று வாதத்துக்கு வரலாமோ இல்லையோ. இதெல்லாம் குதிருஷ்டி மதங்கள்னு பெயர். வேதத்தை ஒப்புக்கொண்டாலும் அதற்கு தவறான பொருளை வழங்குகிறார்கள். இந்த 2 பேர்கிட்டயே ஜாக்கிரதையா இருக்கணுமா. 2 பேர் சொல்லக்கூடிய உபதேசங்களும் தவறான உபதேசங்கள், நம்மை மயக்குவதற்காகத்தான் பேசுவார்கள். அதையெல்லாம் கடந்து இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம்னால் சர்வாஸ்தாகா நிஷ்பலா பிரேத்திய தமோனிஷ்டாகி தாஸ்பிருதாக, காலப்போக்கில் அந்தந்த பட்சங்கள், வேதத்துக்கு புறம்பான என்னென்ன பட்சங்கள் சொல்லப்பட்டுள்ளனவோ அவை அனைத்தும் மேலோட்டமானவைன்னு மக்களே புரிந்து கொண்டு விடுவார்களாம். அப்ப நாம செய்ய வேண்டியது, சட்டுன்னு மனசு மாறி வேற ஒரு மதத்தை போயிடுபடாமல் அந்த மதத்தினுடைய நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்ப்போம். அது ஆஸ்திக மதமா இருக்கலாம், நாஸ்திக மதமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வேதத்தை ஒப்புக்கொள்வதோ வேதத்தை ஒப்புக்கொள்ளாததோ அதை பார்த்து ஆராய்ந்து கொஞ்சம் தூரம் உள்ள போய் பார்த்தோம்னால் அதனுடைய உண்மை என்னன்னு நமக்கு வெளியே தெரிந்துவிடும். தெரிந்த பிறகு எந்த முடிவையும் எடுக்கணும். மேலோட்டமா பார்த்த உடனே அவசரத்திலே இம்பல்சிவ் டெசிஷன் சொல்றாளோ இல்லையோ, அதை போல் எடுத்தோம்னால் போன இடத்துல என்னென்ன பள்ளங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எப்பவுமே ஆங்கிலத்துல ஒரு பழையமொழி சொல்லுவா, நாம ஒரு புல்வெளியில் நின்று பக்கத்து புல்வெளியை பார்த்தோம்னால் இதை விட அது பச்சையா இருக்கே அப்படின்னு தான் தோணுமா. அங்க போய் நின்று இங்கே பார்த்தா இது பச்சையா இருக்கேன்னு தோணுமா. அதை போல நாம ஒரு இடத்துல இருந்தால், இல்லையோ சுவாமி அவர்கள் சொல்லக்கூடிய வாழ்க்கை நெறி ரொம்ப அழகா இருக்கே, அதுதான் தகுந்தது, நாம இருக்கிறது சரி அல்லன்னு தோணும்.
அங்கே உள்ளே போய் கொஞ்சம் வருஷம் வாழ்ந்ததுக்கு அப்புறம்தான் ஐயோ இது ரொம்ப ஓட்டையாக இருக்குது, இதை விட நாம் இருந்த தர்மமே தேவையில்லை என்கிற எண்ணம் வருமோ இல்லையோ. அப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கேட்டு தெரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய வழக்கங்கள் ஒவ்வொன்றும் எதற்காக, இதற்கு பின்புலத்தில் என்ன கருத்து உள்ளது என்று தெரிந்து கொண்டு நாம் முயற்சியில் ஈடுபட்டோம்னால் அப்ப ஸ்தைரியம் என்கிற உறுதி பிறக்கும். உறுதி பிறந்து விட்டால் யார் நம்ம இடத்தில் பேசினாலும் நம்ம சட்டுன்னு மாற்றிவிட முடியாது, மனதை கலக்கிவிட முடியாது. நல்ல உறுதி. ஏன்னா உறுதி என்பது கைகேயிக்கு கூட இருந்தது. மந்தரை கூனி கைகேயினிடத்திலே பரதனுக்கு ராஜ்யம் கிடையாதா, ராமனுக்குத்தான் ராஜ்யமாம், போச்சு நாம் அனைத்தையும் இழந்து விட்டோம் என்று சொன்னாள். அப்ப கைகேயை தெரிவிப்பது, ராமனுக்கு பட்டம்னு சொன்னா என் மகனுக்குத்தானே பட்டம், நான் ராமனை என் மகனாகத்தான் கருதுகிறேன் என்று கைகேயை சொன்னாள். அப்ப நல்ல எண்ணம் தான், ஆனா ஸ்திரமா இருக்கலையோ இல்லையோ. மந்தரை பேசி பேசி நாளைக்கு ராமன் ராஜாவானால் உன் பரதன் சேவகனாக பணியாளாகத்தான் இருக்க வேண்டும், கௌசல்யைக்கு நீயே பணிப்பெண்ணாக ஆய்விடுவாய், அவளுக்கு அடங்கித்தான் நீ வாழ வேண்டும், இந்த வாழ்க்கை உனக்கு தேவையா என்று என்னென்ன சொன்னா கைகேயி கோபப்படுவாளோ அதையெல்லாம் சொல்லி தூண்டி விட்டாளோ இல்லையோ. அப்ப கைகேயி கலங்கி போய்விட்டாள். அப்படி கலங்காமல் இருக்கணும்னால் ஸ்தைரியம். ராமன் தான் அனைவருக்கும் நன்மை பயக்கக்கூடியவர். பரதன் ராஜாவா இருப்பதை விட ராமன் அரசனாக இருந்தால்தான் மக்களுக்கும் நன்மை என்கிற உறுதி புரிதல் இருந்திருந்தால் அவ இப்படி பேசியிருக்கவே மாட்டா, மனசு மாறி இருக்காது. அந்த ஸ்தைரியம் இல்லையோ இல்லையோ. மேலோட்டமா ராமன் இடத்துல அன்பு இருந்தது, ஆனா பரதன் அல்லது தன்னுடைய கௌரவம்னு வந்தால் அது இன்னும் உயர்ந்ததாக கைகேயிக்கு பட்டது. அதனால் எவன் ஒருவன் தொடர்ந்து பகவானிடத்துல இந்த விஷயங்களை பயின்று அதெல்லாம் உண்மை என்கிற நம்பிக்கை வரும் வரை ஆராய்ச்சி செய்கிறானோ அவனுக்குத்தான் ஸ்தைரியம், தான் எடுத்த காரியத்திலே உறுதி என்கிற பண்பு வரப்போகிறது. இது ஸ்தைரியத்தினுடைய தன்மையை பார்த்தோம். இனி யார் யாரெல்லாம் அப்படி ஸ்திரமாக இருந்திருக்கிறார்கள், யாரை பார்த்து நாம் ஸ்தைரியத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை வரும் பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।